வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். சிட்டடல் ஹனி பனி சீரிஸோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். அமேசான் ப்ரைமில் ஜஸ்ட் போன வாரம் தான் இந்த சீரிஸ் வந்துச்சு. இதை நான் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வெயிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட டைரக்டர்ஸ் ராஜ் அண்ட் டிகே. இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ரூசோ பிரதர்ஸ். அந்த நல்ல ஆக்ஷன் மூவிஸு இதெல்லாம் எடுக்கக்கூடிய அவங்க தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் அது குயிக்காக அதுக்கு முன்னாடி இதோட இன்னொரு இதுவாக தான் இப்போ சிட்டடல் டயானா வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போன வருஷம் யூஎஸோட வெர்ஷன் ஆஃப் சிட்டடலும் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ் அப்படின்னா இதில் மெயினாக சமந்தாவும் வருண் தவனும் நடிச்சிருக்காங்க. அண்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதை ராஜ் அண்ட் டிகே டைரக்ட் பண்ணி படம் நைனிடால்லையும் பாம்பேலேயும் அப்புறமா ஒரு வெளிநாட்டில் பெல்கிரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துலையுமே நடக்குது. இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, சிட்டடல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுக்கு காம்படிஷனாக இன்னொரு ஆர்கனைசேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறாரு. அதில் ப்ராஜெக்ட் தல்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இந்த சிடி மாதிரி ஒரு விஷயம் அது நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்குது. அதை பெல்கிரேடில் கை மாற்றிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த எஸ்பியோனேஜ் ஆக்ட் மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்பை விஷயம்லாம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரணும். அது எடுத்துகிட்டு வரணுன்ட்டு சிட்டடல் ஆர்கனைசேஷன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காம்படிஷனாக இருக்கிற அந்த இன்னொரு ஆர்கனைசேஷன்னு நினைக்கிறாங்க. இது யார் கையில் எண்டப்பாச்சு, இதால் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது, என்ன நடக்கிறத தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, யார் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த தடுக்கிறவன்னு இன்னொருத்த ஏன் தடுக்கிறான் அப்படிங்கிற இந்த பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் சிட்டடல் ஹனி பனி. மொத்தமாக 6 எபிசோடு 8 எபிசோடா மொத்தமாக 6 எபிசோடு தான் இந்த சீரீஸ்க்கு. அண்ட் ஒவ்வொன்றும் ஆவரேஜாக ஒரு 50 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சொன்ன மாதிரி இது நைனிடாலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. கோவா, பாம்பே அண்டு அந்த பெல்கிரேட் இந்த கண்ட்ரீஸில் நடந்திருக்கும். இது எல்லாமே 2000லேயும் 1992 90 அந்த ரேஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பீரியட் விஷயம் மாதிரி இருக்கும். மேபி இப்போ 24ல் நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு வேறு ஒரு ஆக்டர்ஸை வச்சு அடுத்த சீசன் வரலாம். ஸோ எப்படி இருந்துச்சு ஓவராலாக அப்படின்னா செம பிஞ்சு வாட்ச் கண்டென்ட். நம்ம அந்த ஆக்ஷன் சீரீஸ் மூவிஸ்லாம் பார்க்குற வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். அண்டு ஒரே சிட்டிங்கில் முடிச்சிடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 நாள் 3 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அண்டு சமந்தா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வருண் தவன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருப்பானே, இவனெல்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நமக்கு தோணுனது சொல்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வருண் தவனும் நல்லா நடிச்சிருந்தான். அதுக்கப்புறமா இதில் நடிச்சிருந்த மற்ற பசங்களும், அது ஒரு குட்டி பொண்ணு ஒன்று வரும் சமந்தாவோட பொண்ணு, அந்த பொண்ணு செம க்யூட்டாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்து. சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்துருந்தாங்க, ஏன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமும் இருந்தது. பட் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பட்டது. இந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க, சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இதோட மியூசிக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட அந்த காட்சி அமைப்பாகட்டும், இந்த பீரியட் மூவிங்கிறதுனால, ஸோ அந்த டைமில் பாம்பே, அந்த டைமில் இது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்ஸு ஃபஸ்ட் கிளாஸ். ஆக்ஷன் கோரியோகிராஃபி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்பெஷலி பெல்கிரேடில் அந்த தெருவிலலாம் இந்த கார் சேசிங் இருக்கும், நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. நல்லா சலிப்பு தட்டாமல், போர் அடிக்காமல், அப்படியே செம்மையாக ஒரு கிரிப்பிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஸோ த்ரூ அண்ட் த்ரூ ஃபஸ்ட் கிளாஸாக போச்சு. அண்ட் அடுத்த சீசனுக்கான ஒரு இதுலேயும் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் பார்ப்பேன். அண்ட் ஏற்கனவே ஐ திங்க் ஃபேமிலி மேன், ஃபர்ஸி இதெல்லாம் எடுத்ததுனால நினைக்கிறேன் அந்த ராஜ் அண்ட் டிகே சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல டெசிஷன். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி நல்ல பக்கா தரமான ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்ட்டு பல லாங்குவேஜில் இருக்குது அமேசான் ப்ரைமில். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும், இனிமேல் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தட்ஸ் அபவுட் சிட்டடல் ஹனி பனி. அடுத்த ஒரு சீரீஸ் ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.